வலிக்குது. எப்படி? ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது சத்தியமங்கலுக்கு ரூட் இப்படி தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த ஊர் வழியாக வரலான்னு டிசைட் பண்ண சொன்னோம். 4 பேர் கிளம்பி வந்துட்டு இந்த ஊருக்கு வந்தப்பறம் ஒரு டெட் எண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த ஊருக்குள்ளே விசாரித்தா இந்த ஆற்றை தாண்டி தான் போகணும். ஏன்னா இது மேட்டூர் டேமோட ஏரி தான் இது. ஸோ இந்த ஏரியை தாண்டி தான் அந்த இன்னொரு சைடுக்கே போக வேண்டியதாக சொன்னாங்க. ஷூ இல்லாம டிஃபரெண்டா இருக்கு. மீன் இருக்கிறாங்கடா. சமையல் பண்றாங்க. இங்கே பிடிச்சி இங்கே சமைக்கிறாங்களோ? என்ன இருக்காரு கேளு. நான் இப்படி தான் போகணுமா? இப்படி தான் போகணும். அக்கா என்ன சமைக்கிறீங்க அக்கா? போட்டு வருது மீன் இருக்குது. ரைட்டு. சரி வாங்க உட்காருவாங்க. மீன் குழம்பு, மீன் பொரிச்சு வச்சுக்குது. என்ன வேணும் எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்கா? அப்பா எனக்கு தோசைக்கா. என்ன மீன்கா இது? நானும் இப்பதான் கேட்கலாம். அதுதான் மீன். அஞ்சாவா? இது இந்த ஏரியில பிடிக்கிற மீனா? டேம்பு பெரிய டேம்பு. மேட்டூர் டேம்பிள் பிடிக்கிற மீன் இது. கொஞ்சமா போடுங்கக்கா. அக்கா எவ்வளோ வருஷமாக கடை வச்சுருக்கீங்கக்கா? 12 வருஷம் வைக்கிறோம். 12ஆ? டேட்டில் 12 வருஷம் வைக்கிறோம். இங்கே பரிசலில் போகிறவங்களாம் இங்கே வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு. இது வரைக்கும் யாரும் இங்கே சைக்கிள் வந்திருக்காங்களா? சைக்கிள்ல வராங்க. நீ கேக்குற சைக்கிள் இல்லடா. மழை காலத்தில் வத்தாதாக்கா தண்ணிலாம்? தண்ணி தண்ணி அதிகமானா? வத்துமா? அதான் லெவல் வாட்டர் ரைஸ். அது மேல இருந்து தண்ணி. இல்ல அங்க பக்கத்துல வயல் மாதிரிலாம் இருக்குல்ல, தண்ணி அதிகமாகும் போது வராதா மேல? இங்க வந்து மேல இதெல்லாம் தண்ணி இருக்கும். அப்ப எங்க போடுவீங்க கிடையாது? நான் மேல தூக்கி போட்டுருவேன். நாங்க தூக்கி போட்டுருவோம். அப்பயும் விட்டுறதில்ல. தஞ்சாவூர் பாய் செஞ்சோம். இங்கே தான் பண்ணவாடி எவ்வளோ தூரம்? 2 கிலோமீட்டரா? ஆமா பண்ணவாடி. அதுக்கப்புறம் அமுத சுரபியா பண்ணவாடிக்கிறது ஆனால் இங்கே அங்கே 2 கிலோமீட்டரு. நம்ம அங்க ஒரு டெட் எண்ட் பார்த்தோம் தெரியுமா? அந்த மாதிரி இது ஒரு டெட் எண்ட். ஒரே பஸ் வந்து போடுது.
செட்டு உண்டு. இவ்வளோ பேர் இல்லை வந்தோடனே கிளம்புறவங்க ஏறிட்டாங்க. சரி இதை என்ன பண்ணலாம் இப்போ? அப்போ சொல்லு, ஓடி போயிடலாமா சைக்கிளை? ஆ வழி தெரியாது, இருட்ட போது பஸ்ஸை பின்னாடி போயிடலாம். பஸ் பின்னாடி முடிஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அங்கே மெயின் ரோட் பண்ணவாடி 3 கிலோமீட்டர்ஸ். அங்கே போயிட்டோம்னா நம்ம பொறுமையாக போய்க்கலாம். அவங்க சொன்னாங்க டார் ரோடு வந்துடும் இல்லை பிரச்சனை இல்லை. அங்கேருந்து ஓகே லைஃப் கொஞ்சமாக இருக்கும். ஊரில் யாரோ மக்கள் இருப்பாங்க. இங்கேலாம் கஷ்டம். மண் பட் கொஞ்சம் சீக்கிரமா ஃபாலோ பண்ணிட்டு போனா போயிடலாம். ஏய் உனக்கும் ஆகுதா? எனக்கும் ஆகுது. சைக்கிள் என்ன ப்ராப்ளம்? அதுக்கு பஸ் ரைட் ரைட். என்னாச்சு? என்னாச்சு ராதிகா? பஞ்சரா? இல்ல இல்ல. அப்ப வீல் மட்டும் சுத்துது, பட் பெடல் பண்ண முடியல. கியர் மாத்துங்க. ஆ கியர் மாத்துறதுல தான் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. திடீர்னு சுத்தவே முடியல. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. 3 பார்த்துருவோமா? எடுத்துருவோம் பார்த்துருவோம். ஒரு நிமிஷம் கொடு. தேங்க்யூ. சாரி அப்படியே தூக்கு. இதை மாட்டிருக்கா? ஆமாம் இரு ஸ்போக்ஸே மாட்டு. எடு எடு. இது மேலே இது பல்லு உடஞ்சிருக்குடா. யா எப்படி உடஞ்சி? பென்ட்டாக இருக்கா? இல்லை உடஞ்சிருக்கு, இன்னமும் உடஞ்சிருக்கு. ட்ரை பண்ண முடியாதாடா நம்மளால? இல்லை ப்ளஸ் இங்கே ஒரு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது போட்டாகணும். ஆயிலெல்லாம் பக்காவாக நீங்கள் தெரிஞ்சு ஃபுல்லாக மாற்றியாகணும். ஒரே கேரில் ஓட்ட முடியும், அது கஷ்டம். 2-3 உடஞ்சிருக்கு, மாற்றியாகணும். சரி, என் பக்கத்தில் ஏதாவது கடை பார்த்துட்டு இருந்தேன். போயிட்டு நீங்களா இங்கேயே இருங்க 3 பேரும். ஏய் சொல்கிறது கேளு. சரி பக்கத்தில் ஊர் தான், கண்டிப்பாக போய் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் போயிட்டு வரேன், நீ இரு. நீ அவங்க 2 பேர் கூட இரு. நான் டப்புன்னு ரொம்ப குயிக்காக போயிட்டு வந்துடுறேன். இல்லை டு பி த வித் அதுதான் எனக்கு பெட்டர்னு தோணுது. நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துடுறேன். ஓகேயா? ஃபோன் எடுத்துக்கோ, எதாவது டப்புன்னு கால் பண்ணேன். ஃபோன் இருக்குது. லைட் கம்மியாகிட்டு வச்சுக்கோ. லைட் குறைஞ்சிட்ருக்கு. வச்சுக்கோ. சரியா? நான் போயிட்டு வரேன். இங்கேயே இருங்க. இல்லை ஹேவ் திஸ். இங்கேயே இருங்க. நான் எதாவது இருந்தால் கூப்பிட்றேன். பக்கத்து ஊர் தான். ஓகே ஃபைன். சரியா? ஓகே பாய். போயிட்டா. சரி, இங்கேயே கொண்டா இருப்போம். வந்துடுவோம் சீக்கிரமாக. வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ சைக்கிள்ஸ் நகர்த்தவும் முடியாது. 4 பேர் 3 பேருக்கு 4 சைக்கிள் இருக்குது. இங்கே வா, கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்படின்னு எல்லாம் பார்த்து உட்காந்துக்கோங்க. அப்பா அப்படியே லெஃப்ட் சைடு ஒரு 1/2 hour வந்துடுவான். எனக்கு தெரிஞ்சவன்
வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். காலையில் நிறைய ஓட்டிட்டோம்ல, அதனால தான் உடஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிறைய ஓட்டணும். பரபரன்னு வீல் எடுத்துன்னு நான் கிளம்பி வந்துட்டேன். வந்து இந்த ஊரில் வந்து விசாரித்து பார்க்கும்போது சைக்கிள் ஷாப்லாம் சின்ன சைக்கிள் ஷாப் தான் இருக்குது. இது வந்து எங்கள் சைக்கிள்லாம் எல்லாமே கியர் சைக்கிள். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டால் இங்கே சரி பண்ண முடியாதுப்பா, பெண்ணாகரம் இல்லை பக்கத்து வேற எங்கேயா ஊர் தான் போகணுன்னு சொன்னாங்க. பார்த்துக்கோ ரிஸ்க் எடுக்கணுமான்னு. சரி போய்ட்டு வா. நீங்கள் சத்தியமங்கலம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பக்கத்தில் எங்கேயும் கடை இல்லையா. ஸோ அவன் பரிசில் எடுத்து அந்தக்கும் பெண்ணகரம் போயிட்டு தான் சரி பண்ணிட்டு வரணும் அப்படின்றான். ஸோ இப்போ எடுத்தானா போயிட்டு அங்கே அடுத்து 1.5 hours தான் ஒன்றும் இல்லை. ஸோ போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடும். பெண்ணாகரம் எப்படி போகணுன்னா, அங்கே வந்த பரிசல்லையே நான் எடுத்து போனேன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக போயிடலாம். மேட்டூர் வந்து ரொம்ப தூரம், ரொம்ப லாங். பசங்க எனக்காக வெயிட் வேறு பண்ணிட்டுருக்காங்க. நான் மேட்டூர் போயிட்டு வரேன்னா கன்ஃபார்மாக டைமில் நான் ரீச்சே ஆக முடியாது. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் பரிசலில் ஏறி பெண்ணாகரம் போக வேண்டியது தான். ஏன்னா அது கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறதுனால அதுதான் பெட்டர் எனக்கு தோணுது. சேர்த்து வாங்கிக்கிறியா?
நாகமரைக்கு வந்துட்டு சைக்கிள் டயருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா சைக்கிள் வந்து பயங்கரமாக அடிபட்டுருது. ஏன்னா கியரே மாற்ற முடியல, செயின் வந்து ஸ்டக்காகி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ஊரில் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஸோ கடைசி போட் எடுத்துகிட்டு நான் அவசரமாக நாகமரைக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த சைடு போகலாம் பார்த்தா கடைசி பரிசல் கிளம்பிடுத்துனாங்க. செம்ம இருட்டாயிருச்சு, ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. எப்படியாவது கடைசி பரிசலில் ஏறி எப்படியும் அந்த சைடு போயிட்டு பசங்க கூட இருக்கலான்னு பார்த்தா முடியல. அதான் எனக்கு இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப லேட் ஆகிடுது, கடைசி பரிசலும் கிளம்பிடுது. இப்போது என்ன பண்ணுறதுன்னே சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லை. ஸ்லீப்பிங் பேக்கில் டென்ட்டில் எதுவுமே இல்லை. நான் வெறும் சைக்கிள் டயரோட கரையோரமாக நடந்து போயின்ட்டுருக்கேன். ஏன்னா இங்கே தங்குற ஊர் வந்து பின்னாடி ஃபுல்லாக ஊர் தான். ஊர்லேயும் எதுவும் தங்குற மாதிரி சுத்தமாக எந்த இடமும் இல்லை. என் முன்னாடி ஃபுல்லாக ஏரி, ரிசர்வாயர் தண்ணி. நான் நடுவில் இருக்கேன் ப்ரிட்டி மச். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு மிடில் ஆஃப் நோவாயர்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். அண்ட் நடந்து போயிட்டு இங்கே எங்கேயா கரையோரமாக படுத்தா தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஒரு அளவுக்கு சேஃபாக இருக்கும். தெரில, அங்கே போய் தான் பார்க்கணும். இனிமேல் என்ன ஒரு மேஜர் பிரச்சனைனா ரொம்ப இருட்டுனால ஒன்றுமே சரியாக கண்ணு தெரிய மாட்டேங்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நான் பாட்டுக்கு நடந்து போயின்னு போயிட்டு இனிமேல் தான் பார்க்கணும். அங்கே ஏதாவது ஒரு நல்ல ஏரியா இருந்தால் அங்கே போய் உட்காரலாம். ரொம்ப பயமான விஷயம் என்னென்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை, சுத்தமாக எதுவுமே இல்லை. ஸோ இங்கே ரொம்ப இன்செக்ட் சவுண்ட்ஸ், பூச்சி சவுண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே நாயெல்லாம் வேறு குலைக்கிறதா. ஸோ என் மனசில் ரொம்ப நிறையா தாட்ஸ் போயிட்டுருக்கேன். பேய் படம் பார்த்ததுனால அந்த இன்ஃப்ளூன்ஸ்னால இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ கரையோரமாக போயிட்டு பார்க்க போகிறேன். இங்கே எதாவது இருந்தால் அங்கே எதாவது செட்டில் ஆகிடலாம், படுத்துக்கலாம். இல்லை சுத்தமாக ஐடியா இல்லை. என்னோடய சைக்கிள் இப்படி ஆனதுனால அவன் இப்படி போய் கஷ்டப்படுறான். எனக்கு அதுதான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இன்னொரு சைடில் ரொம்ப டென்ஷனாகவும் இருக்குது. அவனுக்கு காண்டாக்ட் பண்ணால் ஃபோனும் நாட் ரீச்சபிளே வருது. கையில் காசு இருக்கான்னு கூட தெரியல, என்ன எப்படி சஃபர் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல. ஸோ நாளைக்கு காலையில் எப்படி ரீச் ஆவான், நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ வந்ததுக்கப்புறமா தான் வீல் ஃபிக்ஸ் பண்ணி எங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ட்ரை பண்ணிங்களா? இல்லை, நான் ட்ரை பண்ணல. இல்லைங்க, அவனுக்கு தான் போகல. அவனா ஃபோன் பண்ணுவாங்க திருப்பி. அவனுக்கு அங்கே என்ன சுச்சுவேஷனோ அதுக்குன்னு ஃப்ரீயாக விட முடியுமா? சேர்ந்துட்டோம், ஃபோன் பண்ணி சொல்லலாம். இப்போ அதான் அவன் போய் சேர்ந்தானு கூட தெரியல எனக்கு. அதான் செம்மகாண்டாக இருக்குது. இன்கேஸ் அவன் அந்த கடைக்கு அந்த சைடு போயிட்டானா கூட பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் அவன் போவே இல்லைன்னா என்ன ஆச்சு, என்ன ஆகும்? அது எப்படி போகவே இல்லாமல் இருந்திருக்கும். எல்லா சைடும் யோசிக்கணும்ல. இதெல்லாம் சொல்லாதடா, ரொம்ப டென்ஷன் இல்லை சொன்னா. சரி, உன் மொபைலில் ட்ரை பண்ணி பாரு. போக மாட்டேங்குதுமா. சரி, ஒரு மனசமாதானத்துக்கு இல்லை, ஃபுல்லாக நாட்டு சொல்லிட்டான். வேறு யாராவது ஃபோனில் இருந்தாச்சும் கூப்பிடலாம்ல நம்மளை. அதான் சொல்கிறேன். சரி, நான் ட்ரை பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு கிடச்சா கூப்பிடுங்க. தூங்குங்க படுத்து, சரியா? எதுவும் யோசிக்காதீங்க. ஏதாவது சத்தம் கேட்டுச்சு பயமாச்சுன்னா உடனே கூப்பிடுங்க. இங்கே தான் இருப்பேன். சரிப்பா, வெளியில் எங்கேயும் போகாத. சரி வாங்க, நம்ம படுக்கலாம்.
இந்த நைட் வந்து கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கழிக்க போகிறோம். நாங்கள் நாளைக்கு காலையில் வரைக்கும் எப்படியாவது கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தேஜஸ் வந்துடும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்ன பண்ண போகணுன்னு தெரில. இங்கே வந்து ஒரு பலகை மாதிரி போட்டிருக்காங்க ஸ்டூலு, அதில் தான் படுத்துட்டு இருக்கேன் இப்போது. ஸோ சுத்தமாக என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை. பசங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி அவினாஷ், ராதிகா அண்ட் ஹேமா அந்த பக்கம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வரப்போகிறேன்னு நினச்சிட்டு. ஆனால் நானும் போகலாம் தான் நினச்சேன். ஆனால் பார்த்தா இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, போக முடியல. இதில் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா செல்ஃபோனில் சிக்னல் இல்லை, டவர் இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கூட கான்டாக்ட் கூட பண்ண முடியுது. அதுதான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அண்ட் அவங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அவங்க கவலைப்பட்டுருப்பாங்க. என்னாலும் அவங்ககிட்ட சுத்தமாக கம்யூனிகேட் கூட பண்ண முடியல. இங்கே பக்கத்தில் வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது, நாயெலாம் கத்துது, நிறையா பூச்சி சத்தம் கேட்குறது. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்ன சத்தியமாக எனக்கு என்ன தோணுதுன்னு தெரில. அண்ட் எங்கேயும் படுக்கவும் முடியாது. இங்கே இருக்கிறது டீசெண்டாக இருக்கிறதுனால தான் நான் படுத்துன்னு இருக்கேன். எப்படியாவது இன்றைக்கி ராத்திரி தைரியமாக இங்கே படுத்து தனியாக படுத்து நாளைக்கு காத்தால முதல் பரிசல் வெடிஞ்ச உடனே முதல் பரிசல் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிட்டு பசங்க கூட ஜாயின் பண்ணி சைக்கிள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் இந்த நைட் எப்படி பாஸ் ஆக போகிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆக்சுவலி ரொம்ப அல்லாக இருக்குது. ஏன்னா சுற்றி ரொம்ப இருட்டு அண்ட் ரொம்ப ஒரு ஸ்டில் அண்ட் சைலண்ட்டாக இருக்குது. இந்த இதில் ரொம்ப செஞ்சு கால் பண்ணுறாடே கிடச்சா உனக்கு செஞ்சு கிடச்சா கால் பண்ண. சிக்னல் கிடச்சா நீயே கால் பண்ண.